லைலத்துல் கத்ர் இரவு சம்பந்தமாக கொழும்புல உள்ள மிகப்பெரிய ஒரு முன்னணி சர்வதேச பாடசாலை. அந்த பாடசாலையில ஒரு டேர்முக்கு ஃபீஸ் மட்டுமே 75,000. அப்ப எவ்வளவு செலவழிச்சு பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம்னு பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ் படிக்க வைப்போம். அண்மையில ரமலான் என்பதால ஒரு சிறப்பு நிகழ்ச்சிக்காக கூப்பிட்டு இருந்தாங்க. பிள்ளைகளுக்கு ரமலானை பத்தி சொல்ல கடைசியில நான் லைலத்துல் கத்ர் இரவை பற்றி அவங்களுக்கு விளக்கப்படுத்திட்டு ஒரு கொஸ்டின் கேட்டேன். மிக இலங்கையில நம்பர் 1 இன்டர்நேஷனல் ஸ்கூல், முஸ்லிம் மாணவர்கள் நூற்றுக்கணக்கானவங்க இருக்கிறாங்க. நான் ஒரு கொஸ்டின் கேட்டேன், எல்லாம் சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் லைலத்துல் கத்ர் இரவு எப்பன்னு தெரியுமா? அல்லாஹ் மீதானே ரொம்ப வேதனைப்பட்ட நாள் அந்த நாள். இந்த ரமலான்ல நான் போன எல்லா பயான்ல இதை சுட்டி காட்டி பேசினேன். சரி, இன்றைக்கும் அது இன்னும் ஞாபகத்துல இருக்குது. அத்தனை பேரும் சுப்ஹானல்லாஹ், அத்தனை பேரும் ஒருமித்த குரல்ல ஒரே ஒரு மாணவன் 10ஆம் ஆண்டு கிரேட் 10 ஒரே ஒரு ஸ்டூடெண்ட தவிர அத்தனை பேருமே 27th நைட் என்று தான் சொன்னாங்க. 27 இரவு தான் லைலத்துல் கத்ர் என்று தான் சொன்னார்கள். ஒரே ஒரு மாணவனுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருந்துச்சு கடைசி 10 ஒற்றைப்படை இரவுகள்ல லைலத்துல் கத்ரை தேடணும் என்று. அன்பு சகோதரர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிற செய்தி, இமாம் புகாரி அவர்கள் 2017வது செய்தியாக பதிவிடக்கூடிய செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, கடைசி 10 ரமலான் கடைசி 10 ஒற்றைப்படை இரவுகளில் லைலத்துல் கத்ரை தேடுங்கள். ஒரு மௌலவி பகிரங்கமா முன்னாடி வந்து 27 தான் லைலத்துல் கத்ர் இரவு சொன்னால், நம்முடைய பிள்ளைகள்ல எத்தனை பேருக்கு, இளைஞர்கள்ல எத்தனை பேருக்கு ரசூலுல்லாஹ் இப்படியா சொன்னாங்க, இதற்கு ஆதாரம் இருக்குதா அப்படி என்றாவது சிந்திக்கிறதுக்கு பல பேர் இன்றைக்கு அமானித மோசடி உலமாக்கல்ல தலைமைத்துவங்கள் இருக்கக்கூடிய பல பேர் அமானித மோசடி செய்து கொண்டு ஹதீஸ்களை இஸ்லாத்தை மறைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பல காரணங்களுக்காக. சரியா, உண்மைய சத்தியத்தை சொல்லாமல். ஆனால் நம்முடைய இளைஞர்கள் முன் வந்தால் அழகான முறையில அஹ்லாக்கான முறையில அந்த ஆலிமிடத்திலேயோ ஹஸ்ரத்திலேயோ போய் இதுக்கு மார்க்கத்துல ரசூலுல்லாஹ் சொன்னதாக அல்லது குர்ஆன்ல ஒரு தெளிவான விளக்கம் தர முடியுமா அப்படி கேட்கிற ஒரு மனநிலைமையாவது நம்முடைய இளைஞர்களுக்குள்ள வந்திருக்கிறா? அப்படி வரணும். குர்ஆன் என்றால் சுன்னா என்றால் உயிரை விட அதை நேசிக்கணும். இஸ்லாத்துல இல்லாத ஒன்றை, ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாத ஒன்றை 27ல தான் லைலத்துல் கத்ர் ஒருத்தர் அடிச்சு சொல்றாருன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாத ஒன்றை அவர் சொல்றாருன்னு அர்த்தம். ரசூலுல்லாஹ்வை விட அவருக்கு வேற வகை ஒன்று வந்திருக்குமோ தெரியாதுன்னு அர்த்தம். அப்ப ஒரு இளைஞனுக்கா இருக்கட்டும், யாருக்கும் மனசு நோகணும். சரி, அராஜகம் பண்ண தேவையில்ல, யாரையும் கேவலப்படுத்தி இழிவுபடுத்த தேவையில்ல. பாவம் உண்மையாக இந்த வருஷம் இது நடக்கத்தானே போகுது. இன்னும் சில இரவுகள்ல இதுதான் லைலத்துல் கத்ர்னு நினைச்சு கொண்டு இந்த உம்மத்திலே உள்ள அப்பாவி மக்கள் பல பேர் அந்த இரவுல போய் அழுது, அதுல உண்மையாக தக்குவாவோட பேய்த்து அழுது தௌபா செய்றவர்களும் இருப்பார்கள், தெரியாமல் இருப்பார்கள் உண்மையாகவே நிறைய பேர். நாம சொல்லிட்டோமா? குறைஞ்சபட்சம் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு மட்டுமாவது சொல்லிட்டோமா? அப்படி நம்முடைய இளைஞர்கள் தன்னுடைய நண்பர்களுக்கு மத்தியிலேயாவது இதை ஒவ்வொருத்தருக்கா சொல்லி கொடுத்தா சொல்றதுதான் சகோதரர்கள் என்னுடைய கடமை. சரி, நம்முடைய கடமை சொல்லுவதுதான். இந்த குர்ஆன் சுன்னாவுடைய வளாகத்துல நான் கண்ட சின்ன ஒரு தப்பு இருக்குது. என்ன தெரியுமா? 15 வருஷமா சொல்லிட்டோம், இன்னும் திருந்தவா போறாங்க. சொல்லி இவங்க சரி வர மாட்டாங்க. பல பேருடைய சரி எவ்வளவு வருஷமா சொல்றேன், கேட்கவா போறாங்க, இவங்க திருந்த மாட்டாங்க, இவங்க சரி வர மாட்டாங்க என்று பேசுகிறோம். பல பேர் பேசுறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படி இல்லை, சொல்லுவதுதான் நம்முடைய கடமையை தவிர அவங்களை திருத்துறது ரப்புடைய வேலாது. நாம் அதை கையில எடுக்க இயலாது. அழகா யாருக்கும் நாம இவர்கள் எல்லாம் நரகவாதிகள் என்று தீர்ப்பு கொடுக்கவும் மேலாது. அவங்க எப்ப திருந்துவாங்க, எப்ப மாறி நம்மை விட குர்ஆன்லையும் சுன்னாலையும் உறுதியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உருவாக்கப்படலாம். அல்லாஹ் அறிந்தவன். அதனால சத்தியத்தை நாம் அறிந்திருந்தால் அழகான முறையில நம்முடைய குடும்பத்தாருக்கு, நண்பர்களுக்கு, நம்மை சார்ந்தவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு நல்ல முறையிலே சொல்லிக் கொடுப்போம். சரி, அந்த பணியை நம்ம கையில எடுக்கணும். இன்னும் இது எல்லாருக்கும் போய் சேரவில்லை, அதானே உண்மை.
சொல்லிட்டே இருப்போம், உயிருள்ள வரைக்கும் சத்தியத்தை சொல்லிக் கொண்டே இருப்போம். குறிப்பாக இளைஞர்கள், நமக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்ல, நாம படிக்கிறதும் தொழில் செய்யறதும் ஜொப்பு தேடுறதும் இன்டர்வியூக்கு போறதும் மட்டும்தான் நம்முடைய வேலை என்று நினைத்தால், நான் நேற்று சொன்னனே, அல்லாஹ்வுடைய அரிசில மறுமையில நிழல் கிடைக்கக்கூடிய கூட்டம், அதுல மிக முக்கியமான கூட்டம் ஷாபுன், இளைஞர்கள். எப்படிப்பட்ட இளைஞர்கள்? நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில தன்னுடைய வாழ்நாளை அவர் கழித்திருக்கணும். அப்படிப்பட்ட இளைஞனாக குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் முரணாக ஒன்று இந்த சமூகத்துல அரங்கேறுதா, வேதனைப்படணும், மனசுல கவலை வரணும். நாம நம்மால எதை செய்யலாம், எங்கள் பக்கத்திலிருந்து என்னுடைய புறத்திலிருந்து இதுக்காக என்ன பங்களிப்பு செய்யலாம், சின்ன ஒரு பங்களிப்பாவது இந்த பிதஅத்தை இல்லாமல் ஒழிப்பதற்கு, இந்த ஷிர்க்குகளை எல்லாம் நீக்குவதற்கு என்னால என்ன செய்யலாம், சிந்திக்கணும். அப்படிப்பட்ட இளைஞர்களாக உருவாகணும். அன்பு சகோதரர்களே, அந்த அடிப்படையில்